பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். இது வந்து பாதாம் கேரட் மில்க் ஷேக். ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பிட்டாலே கண்ணுக்கு உங்களுக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால் சேர்றதுக்கு எல்லாமே நல்லது. அதை நமக்கு வந்து எப்படி பண்ணலான்றதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க இவங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபின்னு வச்சுக்கோங்க. நான் அது ரொம்ப ட்ரை பண்ணி, இன்ஃபேக்ட் நான் பண்ணி நான் தான் நிறைய காலி பண்ணியிருக்கேன். பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்றது அப்புறம் பார்த்துக்கலாங்க. சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே பிடிக்கும், வயசானவாள் குழந்தையிலேருந்து வயசானவா வரைக்கும் எல்லாம் சாப்பிடலாம். ஆமாம். இது வந்து கேரட் பாதாம் கீர். கீர் ஆர் மில்க் ஷேக். ஓகே, எந்த வருஷம் வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே. Marvel.in. Authentic home food delivered daily. இதோட இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க, என்ன குவான்டிட்டின்னு சொல்லுங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இது வந்து அதான் ரொம்ப முக்கியமான ப்ரொபோர்ஷன்ஸும் இதுவும் சொல்லுங்க. இது வந்து 1/2 கிலோ, 1/2 கேஜி கேரட். இது வந்து 2 கரண்டி, பெரிய கரண்டியால் 2 கரண்டி பாதாம், ஒரு கப்பு, ஒரு டம்ளர் வெல்லம், குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி. நைஸ். வேற எதுவுமே இதுக்கு கிடையாது. ஓகே. இதை வந்து என்ன பண்ணணும்னா கேரட்டை நல்லா கட் பண்ணி, தோலை சீவி கட் பண்ணி வேக விட்டுக்கணும். ஓகே. நல்லா மசிய வேக விட்டுக்கலாம். ஓகே. வேக விட்டு மிக்சியில போட்டு அரைக்கணும். ஓகே. அதே மாதிரி பாதாம் பருப்பை வெந்நீர்ல ஊற வச்சு, ஓகே, ஓவர் நைட் சோக் இதை ஊற வச்சு தோலை உரிச்சுட்டு அதை அரைச்சு வச்சுக்கணும். ஓகே. ரெண்டையும் ஒன்னாவே அரைக்கலாம். நல்லா வழவழன்னு அரைச்சு வச்சுட்டு இதை இப்போ நம்ம வந்து தவா போட்டு, ஓகே, அதுல இந்த பாதாம் முதல்ல இப்போ வந்து கேரட் அரைச்சதை போடுறாவா பார்த்து கேரட் போடுறேன். திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த வேக விட்ட தண்ணியை தனியாக நாங்கள் வச்சுருக்கோம், அதை தான் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால இதையும் ஒன்றாவே விட்டு, ஓகே, நம்ம இந்த வாட்டரை விட்டு ஓகே. ஸோ இந்த வேக விடுற தண்ணிங்கிறத நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அதோட சத்தெல்லாம் அதில் தான் அதுலேயே இருக்கும். ஆமாம். ஸோ தட் அது வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அதுவும் ஏற்கனவே கேரட்டு குக்காக இருந்தாலும் மறுபடியும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஓகே மறுபடியும் அதை இன்னொரு தடவை நம்ம கொதிக்க விடணும். ஓகே. சுகர், இதில் ஜாகரியும் போட்டு பண்ணலாம், சுகரும் போட்டு பண்ணலாம். ஓகே. அதுதான் வாளுக்கு எது டேஸ்ட்டோ எது வேணுமோ தேவையோ அதை போட்டு. சரி. வெல்லம் போட்டு தான் பண்ணணும் இல்லைல்ல, நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கூட ஆட் பண்ணலாம்ல? பண்ணக்கூடாது. பண்ணினா இந்த வெள்ளை வாசனை வரும். ஓகே, ஓகே. சர்க்கரை கரையாது. ஓகே. சர்க்கரை போட்டால் கரையாது, வெல்லமும் கரையாது, அதோட இல்லை வெள்ளை வாசனை வரும். இது வந்து ஸ்வீட் தான் இருக்கும். அதனால நல்லா இதை கொதிக்க விடணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாமா இப்போ? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது அதோடு சேர்த்து போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு. கொஞ்சம் பெருசாக வச்சு நீங்கள் கொதிக்க விட்டு மூடினோம்னா சீக்கிரம் கொதிச்சிடும். ஓகே. நல்லா கொதிச்சதும் நம்ம இந்த கலர் அப்படியே ரொம்ப நல்லா மாறுறது. கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குற மாதிரி ஆரஞ்சு. ஆமாம், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக அதான் சொல்ல வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். பண்ணி வச்சதே உள்ள வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? அது வந்து மாசக்கணக்கில் அப்படியே நம்ம பண்ணி ஓகே இதையும் போட்டு கொதிக்க விட்டு எல்லாத்தையும் பண்ணி நல்லா பூரி டப்பா, தோசை டப்பான்னு சொல்லுவோம். ஓகே. அதுல அப்படியே போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா ஐஸ்கிரீம் தான். அப்படியே சாப்பிடலாம். அப்படியே பால் விடணுங்கிறதே இல்லை. ஓகே. பால் விட்டு கொடுத்தா மில்க் ஷேக், கீர், ஓகே, பாதாம் கீர், இல்லைன்னா கேரட் கீர், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பால் இல்லாமல் சாப்பிடணும், அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க வெறும் வாட்டர் விட்டு கூட சாப்பிடலாம்.
ஏன்னா இதில் வந்து எல்லா சத்தும் இருக்குது. யாரெல்லாம் பாலை சேர்த்துக்க முடியுமோ இல்லை பாலாக போட்டால் மில்க் ஷேக்கு சொல்கிற மாதிரி கீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த ஃபார்மேட்டு எந்த மக்கள் யார் எப்படி வேணுமோ கன்சியூம் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த ஸ்வீட்டும் கேரட் தான். ஓகே. கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆமாம். அது மாதிரி பாதாம் இப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அது குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஊற வச்சு ஓவர் நைட் சோக்கிங்ன்றது மேண்டேட்டரி. ஆமாம், கேஷ்யூஸ் தான் வேண்டாங்கிறாங்க. பாதாம் நிறைய சேர்த்துக்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், அதனால ஞாபக சக்தி வளரும். பாருங்க நிறைய இன்புட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம கத்துக்கணும். இந்த ரெசிபி பண்ணிடுறதே எங்க அம்மா 90 இயர்ஸ் எங்க அம்மா பண்ணி பார்த்து எங்க அம்மா வருஷம் பூரா அது மாதிரி பண்ணி வச்சிருப்பா. யாரு வந்தாலும் காஃபி டீ கொடுக்க மாட்டா. முதல்ல இதான் ஒன்லி தான் கீர் தறியா. எல்லாரும் வரவா எல்லாமே குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கீர் தறியில பாட்டின்னு தான் கேட்டு வருவோம். இது வந்து இந்த கான்செப்ட் ஆக்சுவலா நாங்க எப்படின்னா அவுட்டோர்ல நாங்க மாவுடல யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வெல்கம் ட்ரிங்க்லாம் நிறைய இடத்துல கேட்பா. ஸோ அந்த ஜூஸ்ன்னு நம்ம எல்லா ஃபார்மேட்டும் அதே கொடுக்கறது பதிலா இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் கொடுக்க. கொஞ்சம் ப்ராசஸ் மேபி கொஞ்சம் நிறைய நல்ல ஐஸ் ஃப்ளாஸ்க்ல பாலை ஒட்டினு போயிட்டோம்னா அப்பப்ப கலந்து அப்படி அப்படியே கொடுத்துடலாம். எக்ஸாக்ட்லி அதான் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா அது சில சமயம் திரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. பால் தனியா அப்புறம் தான் பால் தனியா கொண்டு போயிட்டு கரண்டியா எடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு இதை கலந்து அப்படியே கொடுத்துடுறது. நாங்க இப்போ அப்படிதான் பண்றோம். இப்போ வெல்லம் போட்டுலாமா? நம்ம ஓகே கூல். அதாவது பச்சை வாசனை போறதுக்காக பாதாம் பருப்பு இது நான் இப்போ போடுறேன். நீங்க இது பாருங்க அளவு. நல்ல ஸ்வீட் வேணும்னா போடலாம். கொஞ்சம் ஸ்வீட் குறைச்சலா இருந்ததுன்னா போறோம். ஓகே போறோம். இனஃப். நம்ம வேணா அப்புறம் பார்க்கலாம். ஆமா போட்டுக்கலாம். நான் பண்றேன். இல்ல குங்குமம் ஏலக்காய் சூப்பர். கலர் அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஸோ ஏலக்காய் அண்ட் குங்குமப்பூ நம்மளோட பச்சைக்கல் புறம் போடலாம். பச்சைக்கல் புறம் போட்டால் அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால இது ஏலப்பொடியும் குங்குமப்பூவும் போடணும். ஸோ இதுவும் ஒரு பிட்டு கொதிக்கணும்ல? ஆமாம். ஓகே. அந்த கரைஞ்சி அந்த வெள்ளம் அதோட சேர்ற அந்த கரையிறதுக்காக மட்டுமே தவிர அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். கொதிச்சுட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து பாக்ஸில் வச்சுருட்டோம்னா நல்லா கெட்டி ஆகிடும். ரொம்ப கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இதை அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சாலே அது கெட்டி ஆகிடும். ஸோ அப்படியே இந்த கரண்டியால் எடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு ஸோ இதை ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்படியே ஸ்டோர் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக எப்போதுமே ஹீட்டை வைக்கக்கூடாது. ஹாட் சப்ஸ்டன்ஸை பசங்களுக்கு இந்த ஈட்டபிள் ஃபார்மேட்டில் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் எல்லா சத்தும் இதுலேயே இருக்குன்றாங்க. நீங்கள் காஃபி பால் டீ எல்லாம் சாப்பிட பிடிக்காதவா இது ஆமாம் சாப்பிடலாம். சுகர் வேணா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து ஆமாம். ஓகே. ஸோ 2 ஃபார்மேட்டும் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்கோம். சுகர் வேணுங்கிறவா சுகர் போட்டுக்கலாம். சுகர் இன்கேஸ் ஒத்துக்காதவங்க வெல்லம் தான் கொஞ்சம் பெட்டர்னா வெல்லத்தையும் போட்டுக்கலாம். நல்லா செட் ஆகிடும். அந்த இதில் வந்து பாக்ஸில் வச்சு அப்படியே இது ஃப்ரீசரில் வைக்கும்போது அப்படியே பார்க்கவே ஒரு அழகாக ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். இதோ இதுவே அப்படி தான் இருக்கு. பாதாம் கேரட் கீர் ரெடி. பாதாம் கேரட் கீர், எஸ் எக்ஸாக்ட்லி. இது கொதிச்சது போறோமா? அவ்வளோதானா? போகிறோம். பாதாம் கேரட் கீர் இல்லை மில்க் ஷேக் என்ன நீங்கள் சொல்கிறோமோ ரெடி, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு 10-15 நிமிஷம் கூட இல்லைங்க ப்ராசஸ். இவ்வளோ பண்ணுமா உங்களுக்கு? நீங்கள் ப்ரப்போர்ஷன் மாத்திரம் பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ கேரட்டுக்கு, நான் சொல்கிறது கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக 1/2 கிலோ கேரட்டுக்கு 2 கரண்டி பாதாம் தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கம்மியாக தோணுதுன்னா அதை இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஜாஸ்தி பண்ணிக்கணும்னா அதோட ப்ரப்போர்ஷனை கூட பண்ணிக்கோங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்ததுன்னா அப்புறம் ஜாஸ்தி பண்ணி பாருங்கள். இந்த டம்ளரில் விட்டு மேலே வந்து பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் நறுக்கி கார்னிஷ் எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா நெய்யில் வறுத்து போட்டு மேலே போட்டுனா அது ஒரு டேஸ்ட்டே தனி. பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் இப்போது கேரட் பாதாம் கீர் மில்க் ஷேக்கை பார்த்தோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன ஸ்நாக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ பசங்களுக்கு கொடுங்க. தினமும் சாப்பிட்லாம், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. 4 தடவை வச்சு கூட சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் குழந்தையெல்லாம் சில பேர் ஏதாவது வந்து ட்ரிங்காக சாப்பிட்டு போனாங்க போது சாப்பிட்றாரு நிறைய பேர். அதுக்கு வந்து இதை கொடுத்தான்னா வயிறு ஃபில்லப்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அவங்க சொல்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஐட்டமை கம்மி பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டமை நம்ம நிறைய பசங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். நமக்கும் நல்லது. நமக்கும் கண்ணு இன்னும் வயசாக இன்னும் கண்ணுக்கு நம்ம நிறைய சத்து சேரணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணலாம்.